ஸ்ரீ வளர்ராஜன் ஐயா அவர்கள், நிறுவனர், அகில இந்திய கேபி உயர் கணித வேத ஜோதிட சங்கம், ஹாப்பி முறையில் மிக அற்புதமாக பல மாணவர்களை உருவாக்கி டைம் எப்போதும் பொன் போன்றது, போனால் திரும்ப வராது என்று எப்போதும் உற்சாகத்துடன் செயல்பட்டு தனித்துவமான சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய ஸ்ரீ வளர்ராஜன் ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. கணிதமே கண், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதை ஏன் முதல்ல சொல்றேன் அப்படிங்கிறத உங்களுக்கு மீதி நான் பேசும்போது புரியும். இந்த குபேர கலச அறக்கட்டளையின் வெள்ளி விழா 25வது கருத்தரங்க குடும்ப விழாவிற்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் முதலில் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உதாரணமா குபேர அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி, கோச்சார கலையரசி ஆர் காளீஸ்வரி, பண்டிட் பாலமுருகேஸ்வரர், ஜோதிட வசீகரன் திரு குமார், அவங்க மற்றும் ஏனைய நிர்வாகிகள் அனைவரையும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த 25வது கருத்தரங்கம் வெகு விரைவில் 250வது கருத்தரங்கமாக மாறி இன்னும் பல மாணவர்களை அவர்கள் உருவாக்கி இந்த ஜோதிட உலகத்தில் ஒரு அற்புதமான நல்ல ஒரு பணியை சீரும் சிறப்புமாக செய்ய வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். முதல்ல இந்த அறக்கட்டளைக்கும் ஜோதிடத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தத்தை பத்தி நம்ம சொல்லணும். திரு பொன்னையா சுவாமிகள், மதிப்புக்குரிய திரு பொன்னையா சுவாமிகள் அவர்கள் மிக அற்புதமான ஒரு பேச்சாற்றல் கொண்ட ஒரு கணீர் குரலுக்கு சொந்தக்காரர். நிறைய ஸ்டேஜில் அவர் பேசின யூடியூப் வீடியோஸை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். ரொம்ப அழகாக, கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப சிறப்பாக சொல்லுவார். இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக அவர் கிடைத்த கொஞ்ச நேரத்தை பயன்படுத்தியும் ரொம்ப அழகான விஷயத்தை சொன்னார். அதாவது எல்லாத்துக்குள்ளேயும் ஆல்ரெடி ஜோதிடம் இருக்குது அப்படிங்கிறத, இறைவனுடைய ஆற்றல் மூலமாக எல்லாத்துக்கும் இறைவனுடைய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத சொன்னார். அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள் நன்றியும் தெரிவிக்கிறேன். ரொம்ப சிறப்பாக சொன்னார். நான் ஜோதிடத்தில் 10 நிமிஷம் தான் டைம் இருக்குது, இருந்தாலும் அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே என்னுடைய சில கருத்துக்களை நான் உங்களுக்கு முன் வச்சிடுறேன். ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்கு. ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்கு. அந்த கிரகத்துக்குன்னு ஒரு பலன்கள் சொல்லணும் அப்படின்னா அது எந்த விதத்துல சாத்தியமாகும்? ஒரு நட்சத்திர சாரத்துல ஒரு கிரகம் இருக்கு, அதனுடைய பலாபலன்கள் எப்படி 100% சாத்தியமாகும்? ஐயா சொல்லியிருந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, நீங்க இதுக்கு முன்னால பார்த்த ஜாதகத்தை, ஒருத்தருடைய ஜாதகத்தை அதே போல மீண்டும் ஒரு ஜாதகத்தை நீங்க பார்த்துருக்கீங்களான்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கேட்டாரு. நிறைய பேர் அப்படிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் 100கணக்கான ஜாதகத்தை பார்த்துருக்கேன். ஒரு ஆணுடைய ஜாதகம் ஒரே தேதி, பிறந்த தேதியில அதே பிறந்த தேதி, மாதம், வருடம், பிறந்த நேரம், பிறந்த இடம், இது எல்லாமே இருக்கிற மாதிரி நிறைய ஜாதகங்களை நான் பார்த்துட்டேன். அது எப்படி மெமரியில பண்றது? அது எப்படி சாத்தியமாகும்? உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கணிதமே கண் அப்படின்னு நான் எடுத்தோன்னே சொன்னேன். கவனிங்க, உங்ககிட்ட நான் கேட்கிற கேள்விக்கு உங்களால தவறா பதில் சொல்ல முடியுமா? 1+1 எவ்வளவு? உங்களால தவறா பதில் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. நீங்க 2ன்னு தான் பதில் சொல்லுவீங்க, 2 அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இப்போ படிச்சீங்களா? நேத்து படிச்சீங்களா? இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க, சின்ன வயசுல படிச்சீங்க, இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அதே போலதான் இந்த ஜோதிடமும். நம்ம எல்லா விதமான புஸ்தகங்களையும் படிக்கணும். நான் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு மேல புஸ்தகமே படிச்சிருப்பேன் ஜோதிடத்துல. ஜோதிட புஸ்தகம்னு ஜோதிடம்னு வந்தாவே எக்கச்சக்கமா படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி நிறைய ஜோதிட புஸ்தகங்களை படிச்சாச்சு. பிருகநந்தி நாடியிலிருந்து எல்லாமே பார்த்தாச்சு. இப்ப மறுபடியும் நம்ம அதை எடுத்து படிக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட 20 வருஷமா நான் இப்ப எந்த புஸ்தகமே படிக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாம் படிச்சாச்சு. எப்படி 1-1-2 உங்களுக்கு ஞாபகம் வருதோ, அதே போல ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தா அந்த 1-1-2 மாதிரி ஒரு ஜாதகத்தை எடுத்தாவே அந்த ஜோதிட விதிகள் எல்லாம் ரொம்ப அழகா நமக்கு டெலிவரி ஆயிரும். நம்ம அழகா சொல்லிடலாம். கேள்விக்கு உண்டான விஷயம் இப்ப ஒண்ணுதான் இப்ப நான் இந்த இடத்துல சொல்லணும் அப்படிங்க நினைக்கிறது. 360 பாகை கொண்ட ராசி மண்டலத்துல
ஒரு கிரகம் ஒரு ராசி மண்டலம் ஒரு ராசியில் இருக்கு அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட பாகையில இருக்கும், அது குறிப்பிட்ட கலையில விகலையில் இருக்கும். இது நீங்க அந்த கலை விகலையில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் ஒரு பொதுவா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலனை தருமா? கண்டிப்பா தரவே தராது. இத நிச்சயமா நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒரு இடத்துல ஒரு கிரகம் 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு. இப்ப ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் லக்னாதிபதி நீசமாயிட்டாரு கன்னியில. அப்ப எல்லாத்துக்குமே 5ஆம் இடத்துல, அப்போ எல்லாத்துக்கும் அப்படி சுக்கிரன் ஒரு ராசியில் இருக்கிறனால எல்லாத்துக்கும் பிரச்சனையாவே இருக்குமா? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஜாதகருக்கும் 1000 பிரச்சனைகளும் உண்டு, 1000 சந்தோஷங்களும் உண்டு. இப்ப 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குமே அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த சந்தோஷம் கிடைக்கும், சந்தோஷமா இருப்பீங்களே அப்படின்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஏதோ ஒண்ணு அங்க ஒத்து போகும், ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல கண்டிப்பா நிச்சயம் ஒத்து போகும். அப்படி பார்க்க கூடாது. ஜோதிடம்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ரியலிட்டியா இதுதான் உனக்கு நடந்திருக்கும், இப்படிதான் நடந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்துற மாதிரி சொல்லணும். உதாரணமா ஜோதிட வசீகரன் குமார் சார் கூட 2013-14 நினைக்கிறேன், அப்ப என்கிட்ட ஜோதிடம் படிச்சார். அப்ப கேட்கிறார், சார் எனக்கு இதுக்கு முன்னால ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, எந்த வருஷம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? ஞாபகம் இருக்கா சார்? நான் சொன்னேன், கண்டிப்பா சொல்ல முடியும் சார். உங்களுக்கு எந்த வருஷம்? எதுவுமே இல்லை, அவர் ஜாதகம் மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு இத்தனாவது வருஷம் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு. அவர் ரொம்ப சந்தோஷம், கரெக்ட் சார் அப்படின்னு சொன்னார். ஏன் சார் வருஷத்தை மட்டும் கேட்கறீங்க? நீங்க எத்தனை மாசம் நீங்க ஆக்சிடென்ட் ஆனீங்க, எத்தனை தேதி ஆக்சிடென்ட் ஆனீங்க, எத்தனை மணிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு. அதையும் அவருக்கு கரெக்டா இந்த மாசத்துல இத்தனை தேதியில இத்தனை மணிக்கு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். ஆமான்னு சொன்னீங்களா சார்? இந்த மாதிரி நிரூபிச்சு காமிக்கணும். ஜோதிடம்ங்கிறது நிரூபித்து காட்டக்கூடியதாக இருக்கணும். நம்ம பொத்தாம் பொதுவா சொல்லக்கூடிய பலன்களா இருக்கக்கூடாது. எங்கிட்ட வரவங்க எல்லாத்துக்குமே நான் அப்படிதான் நிரூபிச்சுதான் காமிக்கிறேன். ஏன்னா ஒரு காரியம் நடந்தது நடக்கவில்லை அப்படிங்கறத அவங்களாவே ரியலிட்டியா உணர்ந்துட்டா அதுக்கப்புறம் ஈஸியா இருக்கும். இந்த ஜோதிடம்ங்கிறது ஒரு வகையான ஜோதிடத்தை மட்டும் கத்துக்க வேண்டாம், எல்லா விதமான ஜோதிடத்தையும் கத்துக்குங்க, எல்லா விதமான நூல்களையும் படிங்க, எல்லாத்தையும் படிச்சுட்டு மறந்துடுங்கிறத சொல்லுவேன். ஒவ்வொருத்தரும் ஒரு ஜோதிடம் பார்க்க வந்தா உடனே ஒரு புஸ்தகத்தை எடுத்து வச்சு நம்ம உடனே இந்த கட்டத்தில் பாருங்க உங்களுக்கு இதுல இந்த புஸ்தகத்துல இப்படி எழுதியிருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னா அது நல்லாதான் இருக்கும். அது நம்ம சொன்ன பலன் இல்லையே. நம்ம சொல்ற பலன்கிறது நம்ம சின்ன வயசுல படிச்ச வாய்ப்பாடு மாதிரி புஸ்தகத்தை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் படிக்கலாம், எல்லா ஜோதிடத்தையும் கத்துக்கலாம். அது பாரம்பரிய ஜோதிடமாகட்டும் அல்லது நாடி ஜோதிடமாகட்டும் அல்லது கேபி ஜோதிடமாகட்டும் எல்லாத்தையும் கத்துக்கலாம். கத்துட்டு மறந்துடணும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஜாதகத்தை எடுத்தா தன்னை போல அந்த விதிகள் எல்லாம் நமக்குள்ள வந்துடும். இன்னும் நல்லா சொல்ல போனா இந்த ஜோதிடம் படிக்க வர்றவங்களும் ஜோதிடம் படிக்க வந்துட்டாங்கன்னா நான் அவங்க கிட்ட சொல்றது, சார் குருநாதர் உங்ககிட்ட ஜோதிடம் கத்துக்க வந்திருக்கேன் அப்படின்னு நான் ஒண்ணு சொல்லுவேன். அவங்கள தான் குருநாதர்னு சொல்றேன், படிக்க வந்த மாணவர்களை. நான் என்ன சொல்லுவேன்னா, சார் உங்களுக்குள்ள ஆல்ரெடி ஜோதிடம் உள்ள இருக்கு, ஜீன்லயே இருக்கு, முன்ஜென்மாவனுடைய கர்மாவிலேயே அது இருக்கு, பாக்கியத்துல இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு வேலைக்காரன் தான், நான் ஜோதிட ஆசிரியர் இல்லை, நான் உங்களுக்கு ஒரு வேலைக்காரன் தான். உங்களுக்குள்ள இருக்கிறத மறுபடியும் எடுத்து விட போறேன். மறுபடியும் எடுத்து விட்டா அதுக்கப்புறம் ரொம்ப அழகா நீங்க தெரிஞ்சுக்குவீங்க, சொல்லுவீங்க அப்படிங்கறதான். கணிதமே கண் அப்படிங்கறது இதைத்தான் இந்த இடத்துல சொல்றேன். நம்ம என்னென்னவெல்லாம் படிச்சோமோ இதுக்கு முன்னால 2012 வரைக்கும் நான் எக்கச்சக்கமான புத்தகம் படித்தேன். 2012 அப்புறம் எந்த ஜோதிட புத்தகம் படிக்கிறது இல்லை, தூக்கி ஓரமா வச்சிட்டேன். ஏன்னா எல்லாமே நமக்குள்ள உள்ள வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அழகா சொல்லலாம், நிறைய கத்துக்கலாம். அனுபவமே மிகச்சிறந்த ஆசான். அனுபவம் கற்றுத்தருவதை போல வேற எதுவுமே கற்றுத்தராது. நீங்க என்னதான் ஜோதிட புத்தகத்துல படிச்சாலும் அனுபவத்தில் நம்ம பார்க்கும்போது அது சரியா இருக்கா, அந்த விதிகள் சரியா இருக்கா இல்லையாங்கிறது கண்டிப்பா நம்ம செக் பண்ணணும். இந்த அறக்கட்டளைக்கும் ஜோதிடத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன சம்பந்தம் அப்படின்னா கர்மா. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வர்றவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையான பிரச்சனையோட தான் கண்டிப்பா வர்றாங்க. ஒரு சந்தோஷத்துக்கும் வர்றாங்க, நிறைய பிரச்சனைகளோட தான் நிறைய வர்றாங்க. அந்த பிரச்சனைகளை அந்த கர்மாவுக்கு வழிகள் சொல்றீங்க. உதாரணமா சொல்ல போனா கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு அம்மா வந்தாங்க, உடம்பெல்லாம் பூரா பிளட் ஒழுகுது, அங்கங்க குப்பளம் குப்பளமா. சார் நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஏகப்பட்ட ஆஸ்பத்திரியில போய் பார்த்துட்டேன், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எங்கேயுமே சரியாகல அப்படின்னு. அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு நான் அடுத்த நிமிஷம் சொல்றேன்,
ஒண்ணுமே இல்லை, டக்குன்னு மைண்ட்ல வருது, உடனே சொல்றேன், அம்மா சோழீஸ்வரர் கோயில போய் திராட்சைப்பழம் அபிஷேகம் பண்ணுங்க, 3 நாள்ல சரியாகும். சோழீஸ்வரர் கோயில்ல போய் திராட்சைப்பழத்துல அபிஷேகம் பண்ணுங்க, உடனே 3 நாள்ல சரியாகும். அதே போல அவங்க போய் பண்ணாங்க, 3 நாள்ல ஆச்சரியமா அதெல்லாம் காணாம போயிடுச்சு. இது கண்கூட நடந்தது, வீடியோவே இருக்கு, போட்டோவே இருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சு? எதோ மாத்திரை மருந்து சாப்பிட்டு எதுவுமே சரியாகாது. சோழீஸ்வரர் கோயில போய் திராட்சைப்பழம் அபிஷேகம் பண்ணா உடனே சரியாகும். அது நான் எங்கிருந்து சொன்னேன்? ஐயா சொன்ன மாதிரி, பொன்னையா சாமிகள் ஐயா சொன்ன மாதிரி, நம்ம உள் உணர்வுக்குள்ளேயே எல்லாமே கலந்துருச்சு. அந்த இறைவனுடைய ஆற்றல் வந்து நமக்குள்ள இருக்கு. நம்ம ஜோதிடர் அப்படின்னு வந்துட்டாவே இறைவனுடைய ஆற்றல் வந்துருச்சு. ஒரு மனிதன் முதலில் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் மனிதன் ஜோதிடம் கற்றுக்கொண்டா முதல்ல ஜோதிடனாக மாறுவான். ஜோதிடம் மேல மேல அவன் பார்க்க அனுபவத்தின் அடிப்படையில் அவன் சித்தனாகவும் மாறுவான். ஜோதிடன் சித்தனாகவும் மாறுவான். மேலும் பார்க்க ஜோதிடன் நிச்சயமாக தெய்வாஞ்சன், கண்டிப்பாக இறைவனாகவும் மாறுவான். இது எல்லாருடைய உயிரிலையும் கலந்திருக்கக்கூடிய உண்மையான விஷயம். அதனால எல்லாரும் கண்டிப்பா ஜோதிடம் படிங்க. ஜோதிடம் என்பது மிக மிக அற்புதமான ஒரு உயரிய அழகான ஒரு கலை. அதை முழுக்க படிக்கணும், நமக்குள்ள எடுக்கணும், கேட்ச் பண்ணணும். வெறும் கிரகணிக்கிறத மட்டும் இல்லாம எல்லாத்தையுமே பார்க்கணும். லக்கணம் ஒரு டிகிரியில விழுகுது, எல்லாத்துக்கும் உயிர் தான் முக்கியம், லக்கணம் தான் முக்கியம், எல்லா ஜோசியருக்கும் தெரியும். கம்ப்ளீட்டா இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் லக்கணம் மிக முக்கியம். ஒருவருடைய கருவிழி ரேகையை விட போல, ஒருவருடைய கை ரேகையை போல ஒவ்வொருடைய லக்கணமும் வித்தியாசமானது. இதுக்கு முன்னால பல கோடிக்கணக்கான பேர் பிறந்தாங்க, இனிமேலும் பல கோடிக்கணக்கான பேர் பிறக்க போறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஜாதகம் இல்லவே இல்லை, கண்டிப்பா இல்லவே இல்லை. ஐயா சொன்னார் 12 கட்டத்தை தாண்டி எதுவுமே செய்ய முடியாது. ஆமா, 12 கட்டத்தை தாண்டி எதுவும் செய்ய முடியாது. ஆனா இந்த 12 கட்டம்ங்கிறது 360 டிகிரி. இந்த 360 டிகிரியில ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் இருக்கு. அந்த குறிப்பிட்ட டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் அது அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருந்து ஒரு மனிதனை செயலாற்றுகிறது, செயல்பட வைக்கிறது. ஒரு மனுஷங்க டிரான்ஸ்பார்ம் மாதிரி தான், ஒரு சுவிட்ச் போர்ட் மாதிரி, பின்னாடி சுவிட்ச் போர்ட் மாதிரி எந்தெந்த கிரகம் எந்தெந்த ஒயர் வழியா எப்படி எப்படி டச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்குள்ள டச் ஆகுது அங்கங்க. அத முதல்ல நம்ம தெரியணும், கணக்கு போட தெரியணும். முதல்ல கணக்கு போட்டு கரெக்டா சொல்லணும். ஒரு கிரகம் சாரத்தை மட்டும், அந்த சாரம்னா என்ன? நிறைய பேர் சொல்றாங்க நட்சத்திர பொருத்தம். ஆமா, நட்சத்திர பொருத்தம் ரொம்ப இன்றியமையாது. ஆனா அந்த நட்சத்திர பொருத்தம் என்னது? இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் தான் பொருத்தங்கிறது இல்ல. 180 டிகிரி லக்கணம் விழுந்த டிகிரியிலிருந்து 180வது டிகிரியில எந்த நட்சத்திரம் அந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுவோம், அதனோடு தொடர்பு கொண்ட எந்த நட்சத்திரத்தை அந்த ஜாதகத்துக்கு இணைச்சாலும் அந்த ஜாதகரை இறந்துருவார். இது உண்மை. இது நான் அனுபவ ரீதியா உணர்ந்திருக்கேன், எல்லாத்தையும் நிரூபிச்சு காமிக்கிறேன். சாரம் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நட்சத்திரம் நான் மறுபடியும் சொல்றேன், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருத்தம், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருத்தம் இல்லைங்கிறது இல்ல. எந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் கூட வேணாலும் சேர்த்தலாம். ஆனா 180 டிகிரியோட லக்கணம் விழுந்த டிகிரியிலிருந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் லக்கணம் விழுந்த டிகிரியிலிருந்து 180 டிகிரியோட 180 டிகிரியில என்ன நட்சத்திரம் இண்டிகேட் பண்ணுதோ அந்த நட்சத்திரத்தை, அந்த நட்சத்திரத்தோட தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தையோ ஒரு ஜாதகருக்கு இணைச்சா கண்டிப்பாக அவர் வாழ முடியாது. ஆனா இது ஒரு அடிப்படையான இந்த விஷயம் கூட தெரியாம இன்னைக்கு நிறைய பேர் பிரபல ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பொருத்தத்தை பார்த்து கொடுத்துறாங்க. ரொம்ப கொடுமையா இருக்கு. வேங்க 3-4 நாளைக்கு முன்னாடி கூட வர்றாங்க திருப்பூர்ல இருந்து. வருத்தமா இருக்கு, பேர் சொல்ல விரும்பல. பிரபல ஜோதிடர்கிட்ட பொருத்தம் பார்த்தாங்க. என்ன ஒரு கொடுமை! 180 பாகை அப்படிங்கிறது பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது கேபி ஜோதிடத்தில் இல்ல, பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட கருத்து. ஏன் அதை கவனிக்கல? 90 டிகிரி அது ரொம்ப அழகா ஏத்துக்கலாம். 90 டிகிரியில ஒரு நட்சத்திரம் விழுந்திருக்குன்னா அந்த நட்சத்திரத்தை தாராளமா பொருத்தத்துக்கு எடுத்துக்கலாம். அது மிகப்பெரிய யோகம், ராஜ யோகம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் பெரிய ஆள் ஆயிட்டான்பா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல நிலையில ரொம்ப பெருசா இருக்கப்பா, இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க நட்சத்திரத்தை கண்டிப்பா கவனிச்சு பாருங்க. 90 டிகிரி சம்பந்தப்பட்டிருக்கும். அதாவது டிகிரின்னு சொல்றது வந்து பாகை, தமிழ் முறையில் சொன்னா பாகை, ஆங்கில முறையில் டிகிரி. இது கண்டிப்பா பாரம்பரிய ஜோதிடமோ நாடி ஜோதிடமோ
கேபி ஜோதிடம் அறிஞ்ச திரு பொன்னையா சுவாமிகள் அவர்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஒருத்தர் நட்சத்திர சாரத்துல பலனிலைன்னு சொன்னப்ப கூட நாம இவரை நடுவரா நிறுத்தி நடுவரா நிறுத்தி நம்ம நேருக்கு நேர் வாப்பா பலன் சொல்லலாம்னு சொல்லிட்டு கூப்பிடலான்னு பார்த்தேன். அவரை எதுக்குமே ஒத்துவல்ல. என்னதான் பண்றது? அதனால நம்ம நிறைய பேசணும். அந்த அறக்கட்டளை பத்தி சொல்லிடுறேன். இப்போ ஒரு அம்மாவுக்கு சோழீஸ்வரர் கோயிலுக்கு போய் திராட்சைப்பழம் அபிஷேகம் பண்ணி உடம்பு நல்லா ஆயிடுச்சு. இது உண்மையா நடந்த விஷயம். அவங்க இன்னும் என் தொடர்பு இருக்காங்க, என்னுடைய மாணவர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இதுல என்னன்னா, இந்த மாதிரி நம்ம சொல்லிடுறோம். சொன்னதுக்கு அப்புறம் 3 நாள் எனக்கு உடம்பு சரியில்லை, உடம்பெல்லாம் எரியுது. கவனிங்களேன், உடம்பெல்லாம் அதை நான் சொல்லிட்டேன், அவங்களுக்கு சரியாயிடுச்சு. ஆனா எனக்கு உடம்பெல்லாம் எரியுது 3 நாளா. என்ன காரணம்? உடனே சாமி சொல்ற மாதிரி, சாமி நமக்குள்ள ஜோதிடம்ங்கிற ஒண்ணு உள்ளுக்குள்ள போயிடுச்சுன்னா அந்த கணக்கு வழக்கு எல்லாம் உள்ளுக்குள்ள மூளைக்குள்ள நிரம்பி இருக்குல்ல அனுபவம், அது உடனே வந்து சொல்லுது, இல்ல அந்த கர்மா தான் உனக்கு, அந்த கர்மாவை களி. உடனடியா என்ன பண்ண, அறக்கட்டளைக்கு போய், இந்த அறக்கட்டளை இதே போல அறக்கட்டளை ஒன்று ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு போடுறதுக்கு ஆரம்பிச்சேன். ஒரு 1000 பேத்துக்கு. ஒரே வாரத்திலேயே உடம்புல அந்த பிரச்சனை இருந்தது காணாம போயிடுச்சு. ரைட்டா பாருங்க. இது எதுக்காக சொல்லணும்னா, இந்த அறக்கட்டளை அப்படிங்கிறது நம்ம கிட்ட ஒரு ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற கர்மாவை நம்ம நிவர்த்தி பண்றோம். அந்த நிவர்த்தி பண்ண கர்மா நம்ம கிட்ட வந்துடும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? சகலமும் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி கடைசியா ஜாதகம் பார்க்கும்போது முடிக்கிறோமா இல்லையா? ஜோதிடம் பார்க்க ஆரம்பிக்கும் போது ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோதனி பிரச்சோதயாத்துன்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு விநாயகர் கும்பிட்டு நம்ம ஜோதிடம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் பொழுதுக்கும் ஜாதகம் பார்க்கிறோம். அந்த கர்மாவெல்லாம் எல்லாத்துடைய கர்மாவையும் பார்க்கிறோம். கர்மாவை கழிக்கிறதுக்கு கடைசி வழி என்ன? ஜோதிடத்தை அந்த சேர்ல இருந்து எந்திரிக்கும் போது சகலமும் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு எந்திரிக்கிறோம். எல்லாமே அவரை சேர்ந்ததுன்னு. இதையும் தாண்டி, சகலமும் கிருஷ்ணார்ப்பணத்தையும் தாண்டி ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா, நம்ம செய்யக்கூடிய இந்த அறக்கட்டளையை உருவாக்கி அதன் மூலமா செய்யக்கூடிய நல்ல நலத்திட்டங்கள் தான். ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது, குழந்தைகளுக்கு ஏதாவது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு சேவை செய்வது, மருத்துவ உதவி தேவைப்படுறவங்களுக்கு மருத்துவ உதவி செய்வது, கல்யாணம் பண்ண முடியாம காசு இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு கல்யாண உதவி செய்வது, இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உதாரணமா இதுல கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் இருக்காரு, அவரு இல்லைன்னு நினைக்கிறீங்க. அவரு ஒரு தடவை ரொம்ப ஒருத்தர் இறந்துட்டாரு. அந்த இறந்ததுக்கு வந்து அவரு அந்த காலத்துல 2012 நினைக்கிறேன், 2012 அவர் 20,000 ரூபாய் டொனேஷன் பண்ணார், கொடுத்தார் அவங்களுக்கு. அந்த 20,000 ரூபாய் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேருதவியா இருந்தது. அந்த 20,000 ரூபாய் மூலமா இன்னைக்கு அந்த பையன் கவர்மெண்ட் வேலையில சேர்ந்துட்டான். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமா, ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அவ்வளவு அற்புதமான நல்ல மனிதர்கள், நல்ல உள்ளங்கள். இந்த பண்டிட் பாலமுருகேஸ்வரர், வசீகரன் சார், இந்த காளீஸ்வரி, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. உங்க இதுல பாத்தீங்க, போன தடவை முதல் 2018 என்னுடைய மாநாடுகளை அவங்க தான் நடத்தினாங்க. அவங்க கையில இருந்து பணம் போட்டு மிகப்பெரிய அளவுல மாநாடு நடத்தினாங்க. மாணவர்கள் நடத்திய மாநாடு அது ரொம்ப பிரமாதமா இருந்து ரொம்ப அழகா பிரமாதமா செஞ்சிருந்தாங்க. அவங்க இன்னைக்கு இந்த 25வது கருத்தரங்கம் நடத்துறது நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் நிறைய அவங்கனால நிறைய வரணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு துறையை மட்டும் கத்துக்கல, எல்லா ஜோதிடத்தையும் கத்துக்கிட்டாங்க. பாரம்பரிய ஜோதிடமாகட்டும், கேபி ஜோதிடமாகட்டும், நாடி ஜோதிடமாகட்டும், எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ரொம்ப அழகா எல்லாத்துக்கும் கத்துக் கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பரா பலன் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு நான் சொல்லித்தர வேணும் அப்படின்னு நினைச்ச ஒரே விஷயம், கர்மாவை கழியுங்கள். இந்த கர்மாவை கழிப்பதற்கு இன்னும் நிறைய பேருக்கு நல்ல உதவிகள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமா வாய்ப்பு கொடுத்தீங்க. ரொம்ப நேரம் பேச நினைக்கிறேன். எனக்கு நிறைய பேசுறதுக்கு நிறைய சப்ஜெக்ட் இருக்கு, நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா இதை வந்து ஒரு பெரிய பயிற்சி மழையா பயன்படுத்த வேணாங்க இருக்கு. அளவா முடித்துக்கிறேன். உங்க எல்லாருக்கும் இதுவரைக்கும் கேட்டிருந்த உங்க அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே. வணக்கம். இப்போ நம்ம பார்த்துருங்க, ஐயா வந்து கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்ல கிளாஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு நின்னாருன்னா ஈவினிங் 6:30 வரைக்கும் இதே குரல். எப்போ 1 மணி நேரம் இல்லை, ஒரு நாள் கொடுத்தாலும் ஐயா பேசிட்டே இருப்பாரு. அத்தனை பேர்த்துக்கும் இப்போ நான் கிளாஸஸ் எடுக்கும்போது என்னோட ஸ்டூடெண்ட் கேட்பாங்க, எப்படி நான் காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் வரைக்கும் முகம் சுளிக்காம எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றேன்னு கேட்பாங்க. நான் ஐயாட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஐயா வந்து ஜோதிட உருவாக்குறது இல்லை, குருமார்களை உருவாக்குறாரு. நிறைய ஜோதிட ஜாமான் உருவாக்கியிருக்காரு. இப்போ நம்ம டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து எண்கணிதம், பாலா சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிட சூட்சமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு.
காளிஸ்வரி மேடம் வந்து கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்க அடிப்படை ஜோதிடம். நான் இப்பதான் போன வாரம் சோழி பிரசன்னம் 25 பேர் படிச்சாங்க. இது ஏன் சொல்ல வரேன்னா, ஐயாட்ட வந்த முத்துக்கள் எதுவுமே சோளம் போனதில்லை, அத்தனையும் ஜொலிச்சுட்டு இருக்கு. அதுக்கு இந்த மேடையிலேயே உதாரணங்கள் நிறைய இருக்கு. ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி, முகம் சுளிக்காம எத்தனை மணிக்கு கேட்டாலும் அதை ஆதாரபூர்வமா நிரூபிக்காம கதை சொல்லவே மாட்டார். அப்பவே ஒரு போஸ்ட் போட்டு அப்பவே விளக்கம் கொடுத்து அது ஒரு கிளைண்ட்டுக்கு புரிய வைக்கிற மாதிரி அத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கும் புரிய வைப்பாரு. அவர்கிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். நான் ஒரு வீட்டை விட்டே வெளியே வராம இருந்த ஒரு சின்ன பையனா இருந்தேன். அப்பெல்லாம் பேசவே எனக்கு தெரியாது. இன்னைக்கு பேசனா மைக்கு கொடுத்தா பேசிட்டே இருப்பேன். அதுவும் ஐயா தான் கற்றுக் கொடுத்தாரு. இந்த மாதிரி ஐயாட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுருக்கோம். இன்னைக்கு ஐயா இங்கே வந்ததும், ஐயா நம்ம சிறப்பு விருந்தினரா நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய பார்த்த பொன்னையாசாமி ஐயா, முகுந்தன் முரளி சார், இவங்கெல்லாம் வந்து இந்த மேடைக்கு நம்மளும் அவங்களாம் ஒரு ரேஞ்சில் இருக்காங்க. அவங்களும் ஒரு நாள் நமக்காக இங்கே வர்றதுங்கிற ரொம்ப பெரிய விஷயம். இங்கே வந்த அத்தனை குருமார்களுக்கும் அத்தனை பேருமே அவ்வளோ பிஸி ஷெடியூலில் நம்ம குபேர கலசத்துக்காக நேரம் ஒதுக்கி வந்த அத்தனை பேர்த்துக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு ஐயாவுக்கு ஒரு சிறப்பிக்கிறோம். அனுபவமே ஆசான் என்று ஆகச் சிறந்த கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்ட ஐயா அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகிறது. நன்றி. சிறப்பு செய்தோருக்கும் சிறப்பு பெற்றோருக்கும் நன்றி.